ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ப்ளூம்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நான் கொஞ்சம் ரீபாட் பண்ண போகிறேன் செடிகளெல்லாம். இங்கே பாருங்கள், இது வந்து காஸ்மாஸு விதை போட்டு எக்கச்சக்கமாக முளைச்சிருக்கு. விதை விழுந்து வேறு முளைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், போன தடவை ஒரே ஒரு செடி தப்பி முளைச்சிது. அதுலேருந்து விதை வந்து எக்கச்சக்கமாக இருந்தது. அது கொஞ்சம் அப்படியே தூவி விட்டது தான் இது. இந்த மஞ்சள் அறுவடை பண்ணினா இதெல்லாத்தையும் எடுத்து வேறு நடணும். இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன செடிகள் வளர்ந்துருக்கிறதுலேருந்து எடுத்துக்க போகிறேன். ரொம்ப க்ரௌடடாக இருக்கிறதுனால இதை வந்து வேறு தொட்டிக்கு மாற்றிக்கலாம். ஸோ ரீபாட்டிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நாற்றுக்களை பறித்து வச்சு நடலாம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி ரூட் பைண்டான செடிகள் இருக்கும். வேர்கள் எல்லாம் சுற்றி ரொம்ப வளர்ந்துட்டு மண்ணே இல்லாமல் இந்த மாதிரி ரூட் பைண்டானது இருக்கும். இதெல்லாம் கூட நம்ம பெரிய தொட்டி கொடுத்துங்க பாருங்க, அப்படியே வந்துட்டு. ஸோ அடிப்புல்லாக வேறு ரொம்ப மண்ணே இல்லை. இதுக்கு வந்து ரொம்ப உரங்களெல்லாம் உறிஞ்சிக்க முடியாமல் வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும். இது இப்படி வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்குது. இதையும் வந்து ரீபாட் பண்ணிக்கலாம். அதை தவிர இங்கே பாருங்கள், இது எல்லாமே இந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்துருக்கிற செடி. கட்டிங்ஸை ஊனி வச்சதில் எல்லாமே வேர் பிடிச்சி இதுலேயே வளர ஆரம்பிச்சிடுது. ரொம்ப நாளாக பெண்டிங் ஒர்க் இது. ஸோ இன்றைக்கி வந்து இதுலேருந்து ஒரு செடி எடுத்து இதை மாதிரி செம்பருத்தி பாருங்கள், அதை எடுத்து இந்த க்ரோ பேக்கில் நட்டுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ரீபாட்டிங்க்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சீட்லிங்ஸ் நடலாம், ரூட் பைண்டான செடிகளை நடலாம். அப்புறம் நம்ம ஏற்கனவே வளர்த்து வச்சுருக்கிற செடிகளுக்கு புது தொட்டியும் மண்ணும் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து 2-3 நட்டு காமிக்கிறேன். லாங் வீடியோவாக போயிடும். அதனால இது வந்து அப்புறமா இந்த ரூட் பைண்டான செடியை அப்புறமா நட்டு காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். இப்போ இந்த க்ரோ பேக்கில் மண் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இது க்ரோ பேக் வந்து 12x12 இன்ச்சு. செம்பருத்தி செடிங்கிறதுனால நல்லா பெருசாக வளரும், நிறைய பூக்கள் கொடுக்குங்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஏதாவது ஒரு செடி, இதில் 3 செடி இருக்கு பாருங்கள். இதில் இந்த கட்டிங்ஸ் வச்சது எல்லாமே வேர் பிடிச்சி வந்துருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் மாற்றி நடணும். இது இதுலேயே பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு நிறைய. இப்போ இதை மட்டும் நான் எடுத்து, லூஸாகவே இருக்குது சாயில், எப்படி வருது பாருங்கள், நல்லாவே வேர் போயிருக்கு. இது அப்படியே நான் வந்து இதில் நட்டுக்கிறேன். இது நடும்போது இப்போ அதில் கூட வேர் நல்லா போக முடியாமல் இருந்திருக்கு. இப்போ நடும்போது நம்ம கவனிக்க வேண்டியது, நல்ல பாட்டிங் மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த வேர்களை வந்து இப்படி பரவலாக வைங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா இந்த வேர்கள் லேட்ரலாக இந்த மாதிரி சைட்வேஸ் வளர்கிறதுக்கு உதவும். செடியோட சைஸு, தொட்டி சைஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்படி நட்டப்புறம் இப்போ இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ் இருந்தால் நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா புதுசாக துளிர் வந்து இது வந்து நிறைய மொட்டுக்களும் பூக்களும் வரும். ஸோ எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ், வேண்டாத மஞ்சள் இலை, அப்புறம் ஏதாவது பூச்சி பிடிச்ச இலையெல்லாம் இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ தட் மற்ற பிரான்ச்சஸ்லாம் நல்லா ஹெல்த்தியாக வளரும். ஸோ லைட் ப்ரூனிங் ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் செடியை வைங்க. இதுக்கு வந்து போக போக கொஞ்சம் மண்ணும் உரமும் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் ஏற்கனவே மொட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிப்பேன். அடுத்ததாக நம்ம
இந்த மாதிரி ஒரு செடி வளர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்தது தான். இது வந்து ப்ளீடிங் ஹார்ட்டு. அந்த செடி வந்து கொத்து கொத்தாக பூக்கள் ரொம்ப அழகாக இருந்தது. அதனால அதை வாங்கி இதை வந்து நட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ இந்த தொட்டியில் நட்டுக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி கட்டிங்ஸ் வந்து வேர் பிடிச்சது நடும்போது நீங்கள் அந்த மண்ணோடையே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாடவே வாடாது. ரொம்ப அப்படி வேறு பேர் ரூட்டை காமிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் சீக்கிரமாக வாடி போயிடும். ஸோ நீங்கள் இதை எடுக்கும்போது இந்த மாதிரி அதோட மண்ணோடையே வேர் பிடிச்சதை எடுத்து இதை நல்லா ஆழமாக ஒரு குழியில் வச்சுட்டு மண் போட்டு மூடி விடுங்க. இது வந்து ஆர்டினரி சாயில் மிக்ஸ் தான். இந்த செடி ரொம்ப அழகு செடிங்கிறதுனால நான் ஒரு அழகான தொட்டியில் வச்சுட்டேன், மண் தொட்டியில். இதுக்கும் தண்ணி ஊற்றிடலாம். இது வீடியோவில் போக போக நான் ஒரு 4-5 டிப்ஸு சொல்கிறேன். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரீபாட்டிங் போது நம்ம கவனிக்க வேண்டிய 4 டிப்ஸ் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு புது செடியே உங்களுக்கு நட்டு காமிக்கிறேன். நான் ஆக்சுவலாக இந்த சீட்லிங்ஸ் பறித்தேன் இல்லையா, அதை இதில் நடலான்னு இருக்கேன். இது வந்து 10 இன்ச் பாட்டு. இது வந்து எப்போவுமே ஒரு பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நம்ம ஒரு செடியை நடும்போது எஸ்பெஷலி ஒரு சின்ன தொட்டிலேருந்து பெரிய தொட்டிக்கு நடும்போது 1 or 2 inches பெரிய தொட்டியில் நம்ம மாற்றி நட்டாலே போதும். ரொம்ப பெரிய தொட்டி கொடுத்துட்டு நல்லா வளருமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னாகும், இந்த சாயில் வந்து ரொம்ப தண்ணி ஜாஸ்தியாகி, நம்ம பெரிய தொட்டிங்கிறதுனால நிறைய தண்ணியும் ஊற்றுவோம் டெய்லி. இப்போ என்ன ஆகுன்னா ரூட் ராட் வரும், வேர்கள் அழுகி போய் அந்த செடியே போயிடும். அதனால் எப்போவுமே ஒரு 2 inch பாட்டு, 1 to 2 inches ஜாஸ்தியான பாட்டு மட்டும் கொடுங்க. அதுக்கு மேலே பெரிய 12 inch எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன செடிக்கு, நான் சொல்கிறது சின்ன செடிக்கு பெரிய தொட்டி கொடுத்தீங்கன்னா ரூட் ராட் வரும். இப்போ இதுக்கு வந்து பூச்செடிக்கு இந்த தொட்டி எடுத்திருக்கேன், 10 inch பாட்டு. இதை வந்து நம்ம ஹோல்ஸ் எல்லாம் எப்போவுமே ட்ரைனேஜ் ஹோல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் பாட்டு வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து வாங்கி நான் அந்த லிங்க் வேணாலும் உங்களுக்கு தரேன், கமெண்ட்டில் கேளுங்க. இதை வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ட்ரைனேஜ் ஹோல் இருந்ததுன்னா நமக்கு நல்ல ட்ரெயின் ஆகிடும். எல்லா செடிக்குமே ட்ரெயின் ஆகிற சாயில் தான் வேணும். அதனால் அப்படி பார்த்து வாங்கிக்கோங்க. க்ரோ பேக்லலாம் சில சமயம் ஹோல்ஸே இருக்காது, அப்போ நாம் தான் போட்டுக்கணும். போடாமல் நீங்கள் அவசரமாக செடி வச்சிங்கன்னா செடி வந்து அடியில் வந்து அழுகி போயிடும், தண்ணி தேங்கும். ஸோ தண்ணி தேங்காத அளவுக்கு ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்க மாதிரி தொட்டியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அடியில் வந்து ரொம்ப இந்த பழைய இலைகள் அப்புறம் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போடுறாங்க, அந்த மாதிரி நான் போடுறதில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் நாரை தான் லூஸாக பிச்சுட்டு போடுவேன். ரொம்ப கட்டி கட்டியாகவும் போட்டுறாதீங்க, நல்ல லூஸாக அந்த மாதிரி பிச்சுட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் வேர்களுக்கு காத்தோட்டமாக இருக்கும். அதே மாதிரி அடியில் மண் வந்து போய் அடைச்சிக்காமையும் இருக்கும். அதுக்காக நான் இதை மட்டும்தான் வைக்கிறேன், வேறு எதுவும் போடுறதில்ல. ஏன்னா உரம் மாதிரி நம்ம முதல்லையே போட்டு அடைச்சிட்டோம்னா அதுவும் வந்து வேர் பிடிக்கிற வரைக்கும் செடிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், வேர் அடியில் போகிறதுக்கே முடியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன லேயர் போடுங்க போதும். அதுக்கப்புறமா நம்ம மண்ணை போட்டு செடியாக வைக்கலாம். இந்த பாட்டிங் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து லீஃப் கம்போஸ்ட்டு. நான் போன வீடியோவில் செய்து காமிச்சிருக்கேன். காய்ந்த இலைகளை போட்டு மண்ணை போட்டு நல்லா மக்க வச்சுருக்கேன். அது வந்து ரொம்ப லூஸ் சாயிலாக இருக்கும். கொஞ்சமாக கவுடன் கம்போஸ்ட்டும் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சாயில் வந்து நல்லா இலக்கமாக இருக்கணும், லூஸாக இருக்கணும்.
இப்போ வந்து இந்த காஸ்மாஸ் வச்சுக்கலாம். இது நிறைய இருக்குது போல இருக்குது. ரெண்டே 2 பிரித்து வைக்கிறேன். நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதா 2 வச்சிங்கன்னா போதும். ஆக்சுவலாக 1 வச்சாலே நல்லா வரும். நிறைய செடிகள் இருக்குது, அதனால் 2 வச்சுக்கிறேன். வைக்கும்போது இந்த ஒயர் வந்து இப்படி பரப்பாக சைட்வர்ட்ஸ் போகிற மாதிரி வைங்க, ஒரேடியாக இப்படி குவிச்சு வைக்காம. மண்புழு இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல சாயில் மிக்ஸ். இது போட்டு இப்போ புது செடி நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்குகிற ரோஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் இந்த ரூட் ஷாக் வராமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எப்சம் சால்ட்டை போட்டு விடலாம். நீங்கள் தண்ணியில் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து கூட போடலாம். இல்லை நம்ம இதை எப்சம் சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதுக்கு நீங்கள் பெரிய தொட்டியாக இருந்தால் 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இது வந்து ரூட் ஷாக் வராமல் இருக்கும். செடிக்கு வந்து இந்த டிரான்ஸ்பிளான்டிங் ஷாக் வராமல் இருக்கும். ரூட் நல்லா டெவலப் ஆகும். அதை தவிர உங்களுக்கு வந்து வர இலையெல்லாம் நல்லா பசுமையாக வளரும். ஸோ எப்சம் சால்ட் மட்டும் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வேறு எந்த உரமும் இதுக்கு ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ்க்கு போட வேண்டாம். எந்த செடியை நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நடுறதா இருந்தாலும் எந்த உரமும் நீங்கள் 3-4 வாரத்துக்கு கொடுக்க வேண்டாம். அது ஏன் அப்படின்னா இதோட வேர்கள் வந்து இந்த மண்ணில் ஊனி செட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அது உறிஞ்சும் தன்மையே கிடைக்கும் அதுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் நிழலில் வச்சுட்டு 2-3 வாரம் தண்ணி ஊற்றி விடுங்க. தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும். எப்போவுமே ரீப்ளான் பண்ணின உடனே நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. இந்த மண்ணில் இடைவெளியிலெல்லாம் தண்ணி போய் நடுவில் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் தண்ணி போய் ட்ரைனேஜ் ஹோல் வழியாக வெளியில் வரணும். ஸோ இது ஒரு செமி ஷேடில் வச்சிங்கன்னா இந்த புது செடியோட வேர் பிடிச்சி நிறைய பிரான்ச்சஸோட நல்ல பூக்களும் காய்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த செடி பாருங்கள், இப்போ தான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது. இதை வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரூன் பண்ணதுனால எவ்வளோ பிரான்ச்சஸ் பாருங்கள். இது வந்து நாட்டு செம்பருத்தி, நிறைய பூக்கள் பூத்துது. இப்போ திரும்ப ட்ரிம் பண்ணதில் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.